பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன வசனம் சொல்லி பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 8:32 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் நிறைய ஒரு தியானிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு உங்க இடத்துல நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம், வசனத்தை வாசிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இதனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆனா இன்னைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், வசனத்தை வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது என்ன தெரியுமா? கட்டுகளை உடைச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 12 43, 44, 45 இந்த 3 வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷனுடைய சரீரத்துல பிசாசானவன் உட்புகுந்தா, இல்ல ஒரு வீட்டுக்குள்ள பிசாசானவன் சாத்தானவன் உட்புகுந்தா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு பாஸ்டரை, ஊழியக்காரரை கூட்டு வந்து ஜெபிச்சு இந்த வீட்டை சுத்தம் பண்ணிடுறோம். 2வது, உடனே போய் ஒரு ஊழியக்காரரை பார்த்து அங்க போய் உட்கார்ந்து நம்முடைய சரீரத்துல, நம்முடைய உடம்புல இருக்கிற பிசாசை நம்ம விலக்கி உடனே ஜெபம் பண்ணிடுறோம். அந்த பிசாசு என்ன செய்யுது? விரட்டப்பட்ட பிசாசு, வெளியே துரத்தப்பட்ட பிசாசு வனாந்திரத்துல எல்லாம் சுற்றி திரிந்து இளைப்பாற இடம் இல்லாம தான் விட்டுட்டு வந்த வீட்டையும் அந்த சரீரத்தையும் திரும்பி வருதான். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இல்ல அந்த சரீரத்துல வெறுமையை அந்த பிசாசு பார்த்துதானா என்ன செய்யுமா? தன்னிலும் 7 விதமான பிசாச மறுபடியும் போய் கூட்டிட்டு உள்ள புகுந்துரும். வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை கேடுள்ள ஒரு காரியமாய் மாறிவிடும். இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் தப்பு செய்யறோம். என்னன்னா, இங்க போய் நம்ம பிசாசை விரட்டிடலாம், இந்த பிசாசை விரட்டிடலாம், ஊழியக்காரங்களும் கூட பிசாசை விரட்டிடுறோம். ஆனா 2வது, மறுபடியும் அந்த பிசாசுனால தொந்தரவு வருங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தொந்தரவுல இருந்து காப்பாற்றப்படுறதுக்கு நம்ம எந்நேரமும் கூட இருக்க முடியாது. ஊழியக்காரங்க எந்நேரமும் நீங்களும் ஒரு சபையிலே இருக்க முடியாது. ஆனா யார் தெரியுமா கூட இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வசனத்தின் ரூபமா இருக்கிறார் இல்லையா? உங்களுக்குள்ள வசனம் இருக்குமானால், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து வெளியில போன எந்த ஆவியும் உங்களை தொட முடியாது. உங்க வீட்டை விட்டோ, வியாபாரத்தை விட்டோ, வேலையை விட்டோ போன பொல்லாத சாத்தான், பிசாசானவன் உங்களை நெருங்க கூட முடியாது, உங்களை தொடவே முடியாது. ஏன்னா அந்த வசனம் உங்களுக்கு கேடகமாய் பாதுகாக்கும். நீங்க அதனாலதான் சொல்றேன், தினந்தோறும் வசனத்தை வாசிங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வீட்டையும் உங்களுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தினந்தோறும் வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் போது தகப்பனே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்க நாமம் மட்டும் மயம்படட்டும். கூடவே இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வசனத்தை வாசிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட முறையிலும் ஜெபிங்க. பிசாசு உங்களுக்கு நெருங்க கூட முடியாது, தொடக்கூட முடியாது. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.